சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இந்த ஒரு அரசியல் பேச்சு தான் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. வேற ஒன்றும் இல்லை. ஏடிஎம்கேலேருந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அதிமுகலேருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்பவே பேசுபொருளாக மாறி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த மகத்தான மக்கள் இயக்கத்தில் அம்மா என்ற ஆருயிர் ஒற்றை வார்த்தையால் ஈர்க்கப்பட்டு என் மாணவர் பருவத்திலிருந்து 35 ஆண்டுகளுக்கு மேலாகவும் 2வது தலைமுறையாகவும் எனது வாழ்க்கை பாதையில் இயக்கத்தோடு என்னை அர்ப்பணித்தவன் நான். எனக்கு இந்த இயக்கம் ஒரு அரசியல் அமைப்பு மட்டுமல்ல, என் உணர்வும் என் அடையாளமும் என் வாழ்க்கையின் ஒரு பகுதியுமாகும். மாணவர் அணியில் தொடங்கிய என் அரசியல் பயணம், எழுச்சி மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், தேர்தல் களங்கள் என இந்த இயக்கம் ஒரு அர்ப்பணிப்பு மிக்க தொண்டனாக என்னை வழிநடத்தியது. என் இளமை, என் உழைப்பு, என் கனவுகள் அனைத்தும் இந்த இயக்கத்தோடு பின்னி பிணைந்தவை. அம்மா வாழ்ந்த பொற்காலத்தில் இந்த இயக்கத்தில் பணியாற்றியதை ஒரு பொறுப்பாக மட்டுமல்ல, பெரிய பெருமையாகவும் பெரும் வரமாகவும் என் பாக்கியமாகவும் நான் கருதினேன். ஆனால் இன்றோ தனிப்பட்ட ஒருவரின் தவறான முடிவுகளால் நான் உயிராய் நேசித்த இயக்கம் வேதனைகளையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை உருவாகியிருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. இந்த சூழலில் மனமெல்லாம் தீராத வேதனையை சுமந்தபடி என் பயணத்தை தொடர்வது சரியானதாக இருக்காது என்ற உணர்வோடு இந்த முடிவை எடுக்கிறேன். எனவே கனத்த இதயத்தோடு கலங்கிய மனதுடன் இதுவரை என்னுடன் பயணித்த இரத்தத்தின் ரத்தங்களான கழகத்தினர், நண்பர்கள், நலம் விரும்பிகள் அனைவரும் என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மகத்தான இயக்கத்திலிருந்து மனவலியோடு விலகுகிறேன். நான் விலகுவது ஒரு கட்சியிலிருந்து அல்ல, என் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயத்திலிருந்து. பலிகளை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத நிலையில் கனத்த இதயத்துடன் இயக்கத்திலிருந்து விடை பெற்றாலும் என் மண்ணுக்காக, மக்களுக்காக வாழ்நாள் அர்ப்பணிப்பு வழக்கம் போல் தொடர்வேன் அப்படின்னு விஜயபாஸ்கர் அவர்கள் முடிச்சிருக்காரு. இது ஒன்றும் புதிய நியூஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் டிவிகே ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு 2-3 நாட்கள்லேயே வந்து சில அதிமுக முக்கிய நிர்வாகிகள் வந்து டிவிகேக்கு மாறினதை நம்ம பார்க்க முடிஞ்சு. ஸோ அப்போலேருந்தே இந்த பேச்சு ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். அது இன்றைக்கி நிஜமாயிருக்கு. அடுத்த டாக் என்ன அப்படின்னா, அவர் டிவிகேல திரு விஜயபாஸ்கர் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. மேபி அதுவும் ஒரு நாள் நிஜமாக கூட ஆகலாம். ஸோ இப்போவே வந்து சில நியூஸ் சேனலில் போடுறாங்க, ஜூன் 22 டிவிகேல திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இணைய போகிறார் அப்படிங்கிறத பற்றியும். ஸோ அவர் இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்போ வரைக்குமே புரியலை. தொடர்ச்சியாக போன சட்டமன்ற தேர்தலையும் இந்த சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் தான் எம்எல்ஏவாக அங்கே இருக்கீங்க. பரப்புரையில் பேச்சுக்கு பேச்சு எடப்பாடியாரோடைய ஆட்சி அமையணும், எடப்பாடியாரோட ஆட்சி அமையணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போது கட்சியின் மீதும் கட்சியினுடைய தலைமையின் மீதும் நீங்கள் புகார் சொல்லிவிட்டு அந்த கட்சியிலேருந்து வெளியில் வரும்போது ராலிமலை சட்டமன்ற தொகுதியின் மக்கள் வந்து முட்டாளோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உங்களுக்கு வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக உங்களுக்கு சீட்டும் கொடுத்து உங்களை எம்எல்ஏவாகவும் ஆக்கி கடைசியாக உங்களை அமைச்சராகவும் ஆக்கி தான் அவங்க அழகு பார்த்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் எடப்பாடியார் அவர்கள் மீது நீங்கள் குற்றம் சாட்டி அந்த கட்சியை விட்டு ராஜினாமா செஞ்சுட்டு இன்றைக்கி வேறு கட்சி நீங்கள் போக போகிறதா கேட்கக்கூடிய தகவல்கள்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ ராலிமலை தொகுதி மக்கள் வந்து இதை எப்படி சிந்திப்பாங்க, அதை எப்படி எடுத்துப்பாங்கங்கிறது உண்மையாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. இதுலையுமே நீங்கள் மறுபடியும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, தனிப்பட்ட ஒருவரின் தவறான முடிவுகளால் நான் உயிராய் நேசித்த இயக்கம் வேதனையையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் நிலை உருவாகி இருப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது அப்படின்னும் நீங்கள் குற்றம் சாட்டியிருக்கீங்க. ராலிமலை தொகுதி மக்கள்கிட்ட தான் நான் அந்த ஆலோசனையெல்லாம் பெற்று நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எப்படி நீங்கள் ஆலோசித்து நீங்கள் எடுத்தீங்க? தேர்தல் பரப்புரையப்போ தெரு தெருவாக வீடு வீடாக எல்லாமே போயிட்டு நமக்கு ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலைகளையும் இறங்கி நீங்கள் செஞ்சீங்களே, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கேட்டிங்களா? எடப்பாடியாரை நம்பி, எம்ஜிஆரை நம்பி, ஜெயலலிதாவை நம்பி, உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் மிக சாமானியர்கள். அப்படி இருக்கும்போது கட்சியினுடைய சில முக்கிய நிர்வாகிகளை ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சுட்டு சில மக்களை மட்டும் அந்த இடத்துல ஒன்று திரட்டி அவங்கக்கிட்ட கருத்து கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு மக்களுடைய கருத்தை நான் வந்து செயல்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் தான் முட்டாளோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. என்ன நடந்தாலும் கட்சியையும் கட்சி தலைமையையும் பற்றி கொண்டிருப்பவன் தான் ஒரு உண்மையான விசுவாசி. இப்படி ஆட்சி மாறிடுச்சு, இனிமேல் நம்ம ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ கட்சி விட்டு கட்சி மாறி அந்த கட்சியின் மீதும் கட்சியினுடைய தலைமையின் மீதும் புகார் சொல்லும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏடிஎம்கே அடுத்து என்ன நிலைக்கு போக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த நிலையில் நம்மளோட ஆட்சி மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து எந்த கட்சி ஜெயிக்குமோ, எந்த பார்ட்டிஸ் எல்லாம் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த கட்சிக்கு தாவுறது அப்படிங்கிறது உண்மையான விசுவாசிக்கு சான்று இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் என்ன புரிய வருது அப்படின்னா, நீங்கள்லாம் மக்கள் பணி செய்ய வந்தீங்களா, இல்லை பதவிக்காக தான் நீங்கள் அரசியலுக்குள்ளே வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மக்கள் பணி செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த கட்சியின் மீதும் கட்சியினுடைய தலைமையின் மீதும் இப்போ புகார் சொல்லிவிட்டு ஆளுங்கட்சிக்கு தாவறது வந்து இது மக்கள் பணிக்காகவா இல்லை உங்களுடைய சுயநல பதவி ஆசைக்கா அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலையும் தோணுது.
ஆனால் அந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் வந்து உங்கள் மீது ஒரு மரியாதையும் அன்பும் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, எந்த ஒரு துக்க காரியங்களாக இருந்தாலும் சரி, உடனே போயிட்டு அந்த இடத்துல மீட் பண்ணி மக்களை சந்திக்கிறீங்க. ஸோ இப்படிலாம் இருந்துட்டு நீங்கள் பதவிக்காக தான் இந்த செயலை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா, இதை விட அந்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பெரிய துரோகம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் சொல்லுங்கள், திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எடுத்திருக்க முடிவுங்கிறது சுயநலமா இல்லை மக்களுக்கு இன்னும் பணியை தீவிரமாக செய்யறதுக்காக இந்த முடிவை எடுத்திருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக என்னால் பேச முடியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.